அன்பினால, வேற ஒன்றும் கிடையாது. எதுல? அன்பு. ஏன் அன்பு அப்படின்னா, இந்த அன்பு யாரு கொடுத்த அன்புனா ஆண்டவர் ஏசப்பா கொடுத்த அன்பு தான். அப்ப அதனாலதான் ஒருவரை ஒருவர் கவனிச்சு பார்க்கணும். கவனிச்சு பார்த்து சொல்லணும், என்ன காரியமா இருந்தாலும் நம்ம வாரத்தின் முதல் நாள் என்ன செய்யணும்? சபை கூடி வரணும். ஏன் சபை கூடி வரணும்? இங்கதான் அன்பு கிடைக்குது, ஐக்கியம் கிடைக்குது, மனசுக்கு சமாதானம் கிடைக்குது, ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் கிடைக்குது, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்புறாரு, உங்க மனதுக்கு ஆறுதலை கொடுக்கிறாரு, உங்க மனதுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை சுதந்திரிக்கிறீங்க. ஞானம், அறிவு, உயர்வு, வெற்றி, வாழ்வு, சகல நன்மைகளையும் இந்த ஐக்கியத்துக்குள்ள, இந்த சபைக்குள்ளதான் கர்த்தர் உங்களை என்ன செய்யறாரு? சுதந்திரிக்க பண்ணுகிறார். ஆமென். இங்கதான் பாவங்களை நீங்க அறிக்கை செய்யலாம். பாவ அறிக்கை செய்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். அப்ப காலம் பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்ப ஒருவருக்கொருவர் என்ன சொல்லுமா? ஞாயிற்றுக்கிழமை வாரதை மாத்திட்டு என்ன செஞ்சிடாதீங்க, நிப்பாட்டிடாதீங்கன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் சபைக்கு மட்டும் வராம இருந்துடாதீங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம வரும்பொழுது எல்லாரும் கூடி என்ன செஞ்சுக்கிறோம்? பேசிக்கிறோம். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக்கிறோம், பேசிக்கிறோம். அங்க என்னென்ன நமக்கு குறைவு இருக்குன்னு விசாரிச்சுக்கிறோம் இல்லைங்களா? நல்லது கெட்டது எல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம்? விசாரிச்சுக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறோம், ஒருவர் சந்திக்கிறோம், ஒருவர் நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம், ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்துக்கிறோம். ஆனா சபை என்பது ஆவிக்குரிய சொந்தம். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சபை ஆவிக்குரிய குடும்பம். இந்த குடும்பத்துல வாரம் வாரம் நீங்க ஒருவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அன்பு என்ன செய்யும்? இன்னும் பெருகும். அந்த சந்தோஷம், ஒரு ஐக்கியம். நான் தனியா இல்லை, நீங்க யாருமே என்ன இல்லை, தனியா இல்லை, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு சபை இருக்குது, எனக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்குது, நான் தனிமை இல்லை, எனக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது. என்னை விசாரிக்க ஆண்டவர் ஒரு ஊழியக்காரரை வச்சிருக்கிறாரு, என்னை விசாரிக்கிறதுக்கு சபையை வச்சிருக்கிறாரு, சபை மக்களை வச்சிருக்கிறாரு. நான் தனிமை இல்லை, எனக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறது.